எப்போதும் போல் இங்கே டுட்டோரியல் கிளாஸ்க்கு போயிட்டு வராங்க மலர் டுட்டோரியல் கிளாஸ் போயிட்டுருக்கா. அந்த வழியில் தான் இங்கே காவியாவும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. காவியா யாருன்னு மலருக்கும் தெரியாது இல்லையா? இப்போ வரைக்கும் காவியாவை மலரும் பார்க்கல. இப்போ மலரும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் மலருமே காவியா சரியாக கவனித்து பார்த்துருக்க மாட்டாங்க. காவியா காரில் போயிட்டுருக்கும் போது மலர் நடந்து போகிறத பார்த்ததுமே இங்கே காரில் வந்துட்டு ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க போய் காவியா வந்து மலரை மீட் பண்ணியிருப்பாங்க. காவியா வண்டியை நிறுத்தின உடனே மலரும் நிற்கிறாங்க. வண்டியிலேருந்து இறங்குற காவியாவை பார்த்ததும் ஏய் காவியா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்க, என்ன மலர் இந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கேன், எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஸ்கூல் படித்த ஸ்டேஜில் நம்ம 2 பேரும் ஒன்றா பார்த்துக்கிட்டது, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே மலரும் வந்துட்டு நானே நான் நினச்சி கூட பார்க்கல, உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு காவியா மலரை பார்த்து கேட்க, நான் இப்போது +2 வரைக்கும் படிக்க முடியலை. +2வோட எங்கள் அப்பா தான் பாதியோட படிப்பை நிறுத்திட்டு இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரே, அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை. இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. படித்து நல்ல வக்கீல் ஆகணும், அதுக்காக தான் நான் இப்போ ஸ்கூல் அதாவது டுட்டோரியல் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த வயசுலேயும் படிக்கணும்னு நினச்சி நீ போகிறதே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. 10th சூப்பர் மார்க் எடுத்தவன், ஆனால் இன்றைக்கி பாரு +2 இப்போ தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஆனால் உனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்ல, சரி எங்கே போகணுன்னு சொல்லி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் காவியா கேட்குறாங்க. மலரும் வந்துட்டு இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தான் வீடு, நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்ல, ஆமாம் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்க, இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படின்னு காவியாவுடைய முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் சொல்ல, ஆமாம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, மேரேஜ் ஆகிடுச்சு, அதான் அதோட சேர்த்து டிவோர்ஸும் ஆகிடுச்சின்னு சொல்ல, என்னாச்சுடி அப்படின்னு காவியா மலரை பார்த்து கேட்க, கல்யாணம் பண்ணவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி அவன் கூட வாழ முடியும், அதான் அந்த வீட்டிலேருந்து நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க, அங்கே தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியா இங்கே காவியா இருந்து போக, ஆமாம் என்னுடைய மாமா ரொம்ப நல்லவர், இப்போ அவருடைய இந்த ஸ்பான்சரில் தான் நான் படிச்சுட்டு இருக்கவும் செய்கிறேன், ஆனால் அந்த வீட்டை தள்ளி கொஞ்சம் அவுட்டோஸில் தான் நான் தங்கியிருக்கேன்னு சொல்ல, அப்படியா ஆனால் இந்த குடும்பம் எனக்கு எப்போதுமே உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, கட்டினவன் சரியில்லைனாலும் கூட இருக்கவங்க உனக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உன்னுடைய லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காவியா மலரை பார்த்து சொல்ல, மலரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வா, அப்படியே உன்னுடைய ஃபேமிலியை நான் மீட் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல வேணாமா அப்படின்னு காவியா சொல்ல, மலர் காவியாவுடைய வண்டியில ஏறுறாங்க. இங்கே காவியாவுக்கு ரூட் சொல்லிட்டே இருக்க, இங்கே தான் எங்கள் வீடு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்க என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலைன்னு சொல்ல, அது சர்ப்ரைஸான விஷயம், நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகும்போதே வண்டி வந்துட்டு ராஜாங்க வீட்டுக்குள்ளே நுழையிறத பார்த்ததும் காவியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே வண்டியை நிறுத்தினவுடனே நீ எங்கே இருக்கேன்னு சொல்ல, நான் இந்த அவுட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கேன்னு மலரும் சொல்கிறாங்க. மலர் சொன்ன விஷயத்தை கேட்டதுமே காவியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. ஆமாம் நீ இந்த வீட்டில் இருக்க யாரை கல்யாணம் பண்ணன்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டில் இந்த போஸை தான் நான் கல்யாணம் பண்ணேன், என்னை ஏமாற்றி அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் அவன் நல்லவனே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் நானே அவன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன், அவனுடைய எந்த தொந்தரவும் எனக்கு இல்லாமல் அப்படின்னு சொன்னதும் இங்கே காவியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஆமாம் சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மலரும் உள்ளே கூட்டிகிட்டு போன பிறகு மலர் காவியா 2 பேரும் உள்ளே வரதை பார்த்ததும், என்னங்கடி 2 பேரும் ஒன்றா வரீங்கன்னு சொல்லி கேட்க, அப்போதான் இது யார் தெரியுமான்னு சொல்ல, என்னடி இவன் நம்ம வீட்டு மருமக, இவளை போய் யார் தெரியுமான்னு என்கிட்டே கேட்குறேன்னு அப்போதான் கேட்டவொன்னையே மலருக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போக, நம்ம போஸுக்கு கல்யாணம் ஆனிச்சில அப்படின்னு சொன்னதும் இங்கே மலருடைய முகம் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ இந்த காவியாவும் வந்துட்டு பார்க்குறாங்க, உனக்கு தெரியாதுல்ல, நீ தான் இவளை பார்க்கவே இல்லையே, நீ தான் வீட்டுக்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் 2 பேரும் எங்கே இந்தடி வரீங்கன்னு சொல்லி கேட்க, அப்போத்தான் முன்னாடி எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. சரிடி கொஞ்சம் எனக்கு காலில் ரொம்ப வலியாக இருக்குது, நான் தமிழ்ச்செல்வியை போய் பார்த்துட்டு வரேன், அவள் தான் ஏதாச்சும் மருந்து வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நேராக அவுட் ஹவுஸ்க்கு கிளம்பி அப்போத்தான் கிளம்ப போக, இங்கே வெளியே உள்ளே நின்றுட்டு இருக்க காவியா மலர் 2 பேருமே வெளியே வராங்க. நீ பூசை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காவியா மலரை பார்த்து கேட்க, மலர் காவியாவை பார்த்து கேட்க, காவியாவும் ஆமான்ற மாதிரி தலையை ஆட்டுறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே மலருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது டிவோர்ஸ் பண்ணது இந்த போஸை தானான்னு காவியா கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி மலர் சொல்ல, நீ எல்லாம் தெரிஞ்சு இவனை கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லையே காவியா, பின்ன எதுக்கு இவனை கல்யாணம் பண்ண, இவன் ரொம்ப நல்லவன் கிடையாது, கேடு கட்டவனு தெரிஞ்சிருக்கல, தெரிஞ்சு எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான், ஆனால் எனக்கு முன்னாடியே நீ ஏமாந்துட்டியே நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த போஸ் இனி சந்தோஷமாகவே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்ல,
இனி எப்போதுமே அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான். ஏன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி இங்கே மலரும் சொல்ல காவியா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் உன்னுடைய லைஃப் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அவன்கிட்டேருந்து விடுதலை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்ல என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்குது, சுதந்திரமாக தான் இருக்குது. என்கிட்ட இப்போ கைதியாக பிடிபட்டிருக்குது அந்த போஸு தான் அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. மலர் இதை கேட்டு அதிர்ந்து போக, ஆமாம் நான் மலர ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்லேயே பேசிக்கிட்ட ஒரு விஷயம், எனக்கு வக்கீல் ஆகணும், நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ நல்ல ஒரு ஃபேமிலியில் இருந்து வந்தவ தானே, அப்போ நீ போலீஸ் ஆகிட்டுருக்கலாமேன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு இப்போ சொன்னால் புரியாது, நீ சந்தோஷமாயிரு, எனக்கு அதுவே போதும். உன்னுடைய லைஃப்லேயும் விளையாடிருக்கானா இனி அவனுக்கான தண்டனை இந்த வீட்டில் நான் கொடுக்க போகிற தண்டனை இன்னும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு காவியா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக மலர் யோசனையோட அங்கே போகிறாங்க. அப்போ அப்பத்தாவும் மருந்து வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த நின்றுல என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்த மலர் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்டையும் தனத்துக்கிட்டையும் சொல்ல இதை கேட்ட ரெண்டு பேரும் அதிர்ந்து போகிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, அப்போ காவியா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களான்னு சொல்ல, ஆமாம் அவளும் நானும் ஒன்றா தான் படித்தோம், ஆனால் என்னுடைய சூழ்நிலை படிக்க முடியல, அவன் நல்லா தானே படித்தா, அவளுக்கு போலீஸ் ஆகணுன்றது என்னையை விட அவளுக்கு இருந்த மிகப்பெரிய கனவு. ஆனால் இப்போ போலீஸ் இல்லாமல் சாதாரண ஒரு ஆளா இந்த போஸை கல்யாணம் பண்ணிட்டு அவனை திருத்தணுன்ற ஒரு அவசியம் எதுக்காக காவியாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் மலருக்குள்ளே ஓடுது. இதை தமிழ்ச்செல்விக்கிட்டையும் சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா சாதாரணமாக இவனை திருத்துறதுக்காக காவியா இந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தெரியல. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த போஸை பிடிக்கிறதுக்காக கூட இவங்க வந்திருக்கலாம்லன்னு சொல்ல, எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி சாதாரணமாக யாரும் ஆசைப்பட்ட கனவை நிறைவேறாமல் விட மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த லட்சியத்தை அடையணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நீங்களும் நானும் நல்ல உதாரணம். அப்படி இருக்க போது இப்போது காவியாவும் வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்க போலீஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் மலரும் யோசிக்கிறாங்க. ஆனால் காவியா இதுக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயம் ஏதோ பெருசாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க. அதை எப்படிக்கா கண்டுபிடிக்கிறதுன்னு தினமும் சொல்ல, கண்டுபிடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் மலர்கிட்ட கேட்குறாங்க, அக்கா அவங்கள சந்திக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது, அப்போ அவங்கள பற்றி ஏதாவது சொல்லும்போது வாயை விட்டாங்களான்னு தமிழ்ச்செல்வி கேட்க, ஆமாம் தமிழ் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னக்கா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் என்னுடைய ஜாப்பில் நல்ல ஒர்க்கில் இருக்கேன், ஆனால் நீ இப்போ தான் +2வே முடிக்க போகிறேன்னு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு சொன்னான். ஆனால் அதே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எனக்கு என்னமோ அவள் ஆசைப்பட்ட மாதிரி வேலைனா அது போலீஸ் வேலை தான், அப்போ அந்த வேலையெல்லாம் இருக்கணும் போல அப்படின்னு மலர் சந்தேகத்தோடு சொல்ல, நீங்க காவியா கிட்ட திரும்ப பேசி பாருங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே மலர் வந்துட்டு காவியாவை பார்க்க வீட்டுக்கு வரேன். வீட்டுக்குள்ளே இருக்க அங்கே ஈஸ்வரி இங்கே எதுக்கடி வந்தேன்னு மலரை பார்த்து கேட்க, நான் காவியாவை பார்க்கணுன்னு சொல்ல, ஏற்கனவே அவள் இந்த வீட்டில் எங்களை படுத்துறது போதும், 1க்கு 2 நீ போஸை பற்றி அவகிட்ட சொல்லி இன்னும் பிரச்சனையை பெருசுப்படுத்தலான்னு வரியா, போடி வெளியே அப்படின்னு பிடிச்சி கீழே தள்ளிவிடுற நேரம் அங்கே காவியை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க மலரை. யார் மேலே கையை வைக்கிற அப்படின்னு அடிக்க கையவங்க போனா போகுதேன்னு பார்க்குறேன், வயசுக்கு மீறும் என்னை விட வயசு அதிகமாக இருக்கேன்னு விட்டுட்டு போகிறேன், இல்லைனா நடக்கிறதே வேற, வா மலர் அப்படின்னு மலர் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போக, என்னம்மா இது இவளுங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாளுங்கன்னு எங்கள் சித்ரா அங்கே இருக்க ஈஸ்வரியை பார்த்து சொல்ல, உள்ளே போனதுக்கு பிறகு மலர் நிறைய விஷயங்களை கேட்டு காவியா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வராங்க. என்ன பேசினாலுங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல, இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் விஷத்தை ஊற்றிடுவாங்களுங்க போலையே அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன மலரும் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. என்னக்கா என்னாச்சு அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அதுக்கு அப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல, இவனை திருத்துறது ஒன்றும் அந்த காவியோடைய வேலை கிடையாது, இந்த போஸை கையும் களமாக பிடிச்சு போலீஸில் ஒப்படைக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கா. இவ பண்ணியிருக்க குற்றங்கள் நமக்கு தெரிஞ்சு 1 2 தான், ஆனால் தெரியாத குற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட காவியா இந்த போஸை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தெரியாமல் தான் முதல்ல பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. போஸை பார்த்ததுக்கு பிறகு இந்த பொறுக்கியவா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியவும் செஞ்சுருக்கு. அதுக்கு பிறகு தான் அவளே பார்த்துட்டு போனா போகுதேன்னு வாழ்க்கை கொடுக்கறதுக்காகவோ இல்லை இவனை திருத்துறதுக்காகவோ இந்த வீட்டுக்குள்ளே வரலை. இவனை கையும் களமாக பிடிக்கிறது மட்டும் இல்லை, இவனுக்கு பின்னாடி இருக்க கூட்டத்தை பிடிக்கணுன்றதுக்காக தான் இப்போதைக்கு காவியா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட உடனேயே இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அக்கா ஒருத்தவங்களை பிடிக்கணுன்றதுக்காக தான் வாழ்க்கையை பணைய வச்சு வந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த வேலையை விரும்புகிறாங்கன்றதையும் பார்க்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாண வாழ்க்கையில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, ஆமாம் தமிழ், ஏற்கனவே காவியா பள்ளிக்கூடம் படிக்கும் போதே சொல்லிட்டு இருந்த விஷயம்தான், கல்யாணத்தை தவிர்த்து எனக்கு வேற என்ன பிடிக்கும்னு கேட்டால் நான் எல்லாத்தையும் சொல்ல, ஆனால் கல்யாணம் மட்டும் என் வாழ்க்கையில்
அவளை பண்ணிக்கவே மாட்டேன்னு சொன்னான். இப்படிப்பட்ட ஒருத்தனை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதே போல தான் நேற்று காவியா என்கிட்ட பேசினதை வச்சு யோசிச்சு தான் நான் அவகிட்ட போய் கேட்டேன். அப்போ என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான்னு சொல்ல, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் தானோ, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது, சரி நான் சொல்ல மாட்டேக்கா அப்படின்னு தனமும் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் அப்படி தான் இருக்காங்க. இப்போதைக்கு காவியா எல்லார்கிட்டையும் இங்கே நல்ல விதமாக நடிச்சிட்டு இருக்கிறது கூட அந்த போஸை இங்கே ஆதாரப்பூர்வமாக பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் போஸுக்கு பின்னாடி இருக்க அந்த நீதிமான்களுடைய ஆட்கள் இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்க எல்லா தில்லுமுள்ளு தனத்தையும் மொத்தமாக பிடிக்கணும். அதுக்காக மட்டுமே தான் வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பிடிச்ச கையோட இங்கே போஸை தூக்கி உள்ள வைக்க தான் போகிறாங்க. அதுக்கு பிறகு போஸுக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு விட்டு விலக தான் போகிறாங்க. தன்னைக்கிட்டேயே எவ்வளோ பெரிய டைலாக்லாம் விட்டு என்னை ஏமாத்தினா, பார்த்தாத்துக்கு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை வேற ஏமாத்திருக்கான்ல, அவனுக்கு தண்டனை என்னை தினம் நான் இதே வீட்டில் இருந்து கொடுக்கணும், ஜெயில் தண்டனை இதை விட பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும்னு தான் காவியா பொறுமையாகவே இருக்காங்க.